திரு சூர்யா, இங்க மாநில அரசுகளை கேட்காமல் ஜிஎஸ்டி சீர்திருத்தம் கொண்டு வந்தது தொடங்கி பொருளாதார வளர்ச்சிக்கு ஏற்ற ஒரு நிதி பகிர்வை கொடுக்கல அப்படிங்கிற வரைக்கும் ஒரு 10 கேள்விகளை நிதியமைச்சர் பட்டியலிட்டிருக்கிறார். இது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறார். எப்படி? அது அடிப்படையிலே தவறு. ஜிஎஸ்டி கவுன்சில் எடுத்த முடிவு தான் அதில் தமிழக அரசாங்கம் எல்லாரும் அதில் இருக்கக்கூடியதான். இப்போ இவர்களுடைய இந்த விவாதம், இந்த பேச்சுகள் இதெல்லாம் நம்மளுக்கு நல்லாவே புரியுது. அதாவது கரூர் சம்பவம் ஆகட்டும், இல்லை இவர்களுடைய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாதாகட்டும், தேர்தல் வரக்கூடியதாகட்டும், இதையெல்லாம் கையாள முடியாமல் எப்பயும் போல இவர்களுக்கு கைவந்த கலையாக மத்திய அரசு பணம் கொடுக்கவில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. கரூர் உயிர் பலியும் இதுல சேருமா? கரூர் சம்பவம்னு சொல்றீங்க, அது மிகப்பெரிய ஒரு உயிர் பலி, அதுவும் இதுல சேருமா? அது என்ன சேரும்னா, உச்சநீதிமன்றம் இவர்கள் தலையில் குட்டி அந்த வழக்கை சிபிஐக்கு கொடுத்திருக்கின்றது அல்லவா, அந்த தோல்வியை மறைப்பதற்காக வேறு விஷயத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அதுல இது ஒரு விஷயமா எடுத்துக்கலாம். இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலையில தான் கொண்டாங்க. இல்ல நான் எதுவும் குறுக்கிடல, இல்ல நீங்க இல்ல நான் குறுக்கிட மாட்டேன், நீங்க கருத்து முழுசா பேசுங்க. நீங்க மாநில அரசின் தலையில் கொட்டியதுன்னு சொன்னீங்களே, உயர்நீதிமன்றத்தின் தலையில் தான் கொட்டினாங்க, மாநில அரசின் தலையில் கொட்டினாங்களான்னு கேட்கிறேன். மாநில அரசின் தலையில் கொட்டியதனால தான் வழக்கு மாற்றப்பட்டிருக்கின்றது. உயர்நீதிமன்றம் கையாண்ட முறை தவறுன்னு 25 பக்கங்கள்ல 15 பக்கங்கள் தீர்ப்பு கொடுத்திருக்கு. மீதி 10 பக்கங்கள்ல இந்த தமிழக அரசாங்கம், உயர் அதிகாரிகள், காவல்துறையினர் பப்ளிக்கா மீடியாவுக்கு வந்து பேசியதால் அந்த விசாரணை தன்மை பாதிக்கப்படுகின்றது கருத்தையும் சொல்லியிருக்காங்க. அது தமிழக அரசினுடைய தோல்விதான். அதனாலதான் இந்த வழக்கு மாற்றம். சூர்யா வழக்கமா எதுவும் டைவர்ட் ஆக மாட்டாரு, இன்னைக்கே ரொம்ப டைவர்ட் ஆகி வேற ஏரியா. எனக்கு நான் என்ன சொல்றேன், ஒரு 2 நிமிடம் இல்ல 3 நிமிடம் ஓப்பனிங் ரிமார்க் கொடுப்பதற்கு கூட. இப்போ தங்கம் தென்னரசு அவர்கள் சொன்னதுல பாத்தீங்கன்னா, அவர்கள் சொல்லுவது, அதாவது நிதி வந்து குறைவாக கொடுக்கப்படுகிறது தவறு என்ற கருத்து நான் சொல்லவில்லை. இவர்கள் சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்கக்கூடிய ஆண்டாண்டுக்கான பட்ஜெட் தெரிவிக்கின்றது. எப்படி என்றால், கடந்த ஆண்டு பட்ஜெட் பிரசன்ட் பண்ணும்போது அவர்கள் மத்திய அரசிடமிருந்து பெறக்கூடிய வருவாயின் எஸ்டிமேட் வைத்தது வந்து 49,775 கோடி ரூபாய். அடுத்த ஆண்டு, அதாவது இந்த நிதியாண்டுக்கு பட்ஜெட் பிரசன்ட் பண்ணும்போது மத்திய அரசிடமிருந்து பெற்ற தொகை என்று இவர்கள் பட்ஜெட்டில் இவர்கள் கூறியிருக்கக்கூடிய தொகை 52,491 கோடி ரூபாய். அப்போ 2,716 கோடி ரூபாய் அதிகமாக தான் கிடைத்திருக்கின்றது. இவர்கள் சொல்வது போல நாங்கள் கேட்ட தொகையோட இல்லை எக்ஸ்பெக்ட் பண்ண தொகையோட கம்மியாக கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதற்கான சான்று இவர்கள் பிரசன்ட் பண்ணக்கூடிய பட்ஜெட்ல தரவு இல்லை அப்படின்றது என்னுடைய முதல் கருத்து. அதனால இந்த குற்றச்சாட்டை நான் நிராகரிக்கிறேன். இரண்டாவது, இப்போ இது நம்ம கனகராஜ் ஐயா சொன்ன மாதிரி, ஃபினான்ஸ் கமிஷன் 9வது ஃபினான்ஸ் கமிஷன்ல 7% நிதி பங்கீடு தமிழகத்திற்கு கிடைத்திருக்கிறது, உண்மையை ஒத்துக்கிறேன். 15வது ஃபினான்ஸ் கமிஷன், அதாவது 2020 to 25 ஃபினான்ஸ் கமிஷன் 4.79% தான் கொடுத்திருக்கின்றது. அதையும் நான் ஒத்துக்கிறேன். இப்போ இந்த திமுகவினுடைய வார்த்தை ஜாலம், அந்த மக்களை எப்படி திசை திருப்பதுன்றதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸ் அவங்க. இப்போ அமைச்சர் பேசும்போது ரொம்ப அழகா பேசுறாரு. இந்த சதவீதம் குறைந்ததனால் கிட்டத்தட்ட 2.5 லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு இழப்பு ஏற்பட்டிருக்கின்றது. அந்த இழப்பு ஏற்படாமல் இருந்திருந்தால் ஒருவேளை கடனே வாங்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நான் என்ன கேட்கிறேன் என்றால், 95 to 2014 வரைக்கும் இந்த காலகட்டம், இந்த 20 ஆண்டுகள்ல திமுக மத்திய அரசுல எவ்வளவு ஆண்டுகள் மத்தியில பங்குல இருந்தாங்க? கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். தப்புன்னா கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்க. அதாவது யுனைடெட் ஃப்ரண்ட் கவர்மெண்ட், வாஜ்பாய் அவர்களுடைய அரசாங்கம், யூபிஏ அரசாங்கம் 10 ஆண்டுகள். இப்போ நீங்க ஆட்சியில 16 ஆண்டுகள் இருக்கும்போது தான் 7% 4.79% அந்த நிதி பங்கீடு குறைந்திருக்கின்றது. உங்களுடைய அமைச்சர்கள் கிட்டத்தட்ட சர்வ வல்லமை படைத்த அமைச்சர்கள், மத்திய அரசாங்கத்தையே கலைக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் பொறுப்பில் இருக்கும்போது தான் இந்த சதவீதம் வந்து குறைந்திருக்கின்றது. உங்க ஆட்சி காலத்தில் மத்திய அரசாங்கத்தை கலைச்சவர் யாரு? இல்ல ஒரு நிமிஷம் முடிச்சல. மத்திய அரசாங்கத்தை கலைச்சவர்னு சொல்லும்போது அது ஜெயலலிதா அவர்கள்னு சேர்த்து சொல்லணும். இல்ல கலைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஆதரவு இருந்துன்னு சொல்ற யூபிஏ 1 சர்க்கார் இவங்க வித்ட்ரா பண்ணியிருந்தா போயிருக்கும். அந்த சமயத்துல எங்க நிதி பங்கீடு 4.5% ஆயிடுச்சு, எங்களுக்கு 6 வேணும்னு கேட்டிருந்தா ஒரு வேளை கொடுத்துருப்பாங்க. அப்ப நீங்க ஏன் கேட்கலன்றதை நீங்க தான் சொல்லணும். அப்போ நீங்க 16 ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கும்போது இந்த குறைவு வந்து நடந்திருக்கு. அப்போ அதற்கு யார் பொறுப்பு? அப்போ மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் யாரு? இப்போ நம்ம பிஜேபி ஆட்சிக்கு வந்த உடனே ஒரே ஒரு ஃபினான்ஸ் கமிஷன் தான் நாங்கள் செட்டப் பண்ணி அதனுடைய முடிவுகள் வந்திருக்கு. இப்போ ஒருவேளை 7% 4% நாங்கள் குறைச்சிட்டோமா? கிடையாது. 7 படிப்படியாக குறைந்து 4 வந்திருக்கு. அப்போ இந்த மொத்த குறைப்புக்குமே பிஜேபி தான் காரணம் அப்படின்ற ஒரு கருத்துருவாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு இவர்கள் முயற்சிக்கிறார்கள். இன்னொரு கருத்து, ஜிஎஸ்டி சீர்திருத்தம் அல்லது புதிய கல்விக் கொள்கை உட்பட அந்த மாதிரி இன்னும் சில பட்டியல் இருக்கிற அந்த 10 கேள்விகள் இருக்கக்கூடிய பல திட்டங்களே இப்ப
பிஜேபி அரசாங்கம் கடந்த 10 ஆண்டுகள்ல கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் தானே. ஒன்னொன்னுக்கு பதில் சொல்லலாம், எல்லாத்துக்கும் பதில் சொல்லலாம். பிரச்சனை ஜிஎஸ்டில காம்பன்சேஷன் செஸ் கொடுக்கிறோமா இல்லையா? ஒவ்வொரு ஆண்டும் உங்களுக்கு வேற வழியின் மூலம் அதிகமாக வருவாய் வருமேயானால் அதை காம்பன்சேட் செய்வதற்கு தான் அந்த செஸ். ஒன்னொன்னுக்கு பதில் சொல்லலாம். நான் இவர்கள் பேசுவது சொல்றேன். இருங்க, இப்போ தங்கம் தென்னரசு ஐயா பேசும்போது சொல்றாரு, மத்திய அரசு முதியோர் பென்ஷன் வந்து 200 ரூபாய் தான் கொடுக்குறாங்க, நாங்க 1200 ரூபாய் கொடுக்குறோம், கருணை உள்ளம் கொண்ட முதல்வர் அப்படின்லாம் சொல்றாரு. இதுல முக்கியமான தரவுகள் சொல்றேன். 2007ஆம் ஆண்டிலிருந்து அதே 200 ரூபாய் தான் முதியோர் பென்ஷன் மத்திய அரசினுடைய பங்காக இருக்கின்றது. இப்ப இவங்க 1200 ரூபாய் என்னமோ இவர்கள் கொடுத்த மாதிரி சொல்றாங்க. 500 ரூபாயா இருந்ததை 2012ஆம் ஆண்டு ஜெயலலிதா அம்மையார் தான் 1000 ரூபாயா மாத்தினாங்க. இவர்கள் தேர்தல் வாக்குறுதியில் 1500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்போ 1200 தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ என்ன கேள்வினா, தமிழகத்திற்கு மட்டும் 200 ரூபாய் கொடுத்துட்டு மீதி மாநிலத்துக்குலாம் 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுக்குறாங்களா? கிடையாது. இந்தியா முழுக்க அனைத்து மாநிலங்களுக்கும் 200 ரூபாய் கொடுக்குறாங்க. அதுல இன்னொன்று மறைக்கிறாரு பாருங்க சாமர்த்தியமா, 80 வயதிற்கு மேற்பட்ட முதியோர்களுக்கு மத்திய அரசாங்கம் 500 ரூபாய் கொடுக்கின்றது. அதை வந்து தங்கம் தென்னரசு அவர்கள் சொல்லவே கிடையாது. இவங்க எல்லாத்துக்குமே 1200 ரூபாய்னா 200ன்னு சொல்றது ஒரு தவறான தகவல், இல்ல பாதி மறைக்கப்பட்ட தகவல். 500 ரூபாய் மத்திய அரசாங்கம் கொடுக்கின்றது. இப்போ இந்த விஷயங்களை நான் என்ன கேட்கிறேன்னா, 2007 இருந்து 2011 வரைக்கும் மத்தியிலும் திமுக ஆட்சி, மாநிலத்திலும் திமுக ஆட்சி. அப்ப 200 ரூபாய் இருந்தது, 500 ரூபாய் கொடுங்கன்னு நீங்க ஏன் கேட்டு வாங்கல? நான் கேட்பது ஒன்னே ஒன்றுதான், நீங்கள் கூறுகின்ற குறைகள் எல்லாம் விவாதிக்கப்பட வேண்டியது என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் உங்கள் கையில் அதிகாரம் இருந்தபோது இந்த குறைகளை நிவர்த்தி செய்வதற்கு நீங்கள் ஏதேனும் முயற்சி எடுத்திருக்கிறீர்களா? உங்கள் மத்திய அமைச்சர்கள் இப்போ பேசுறீங்க இல்லையா இவ்வளவு விஷயங்கள், இதை நீங்க 2006 to 2011 ஆட்சியில் இருக்கும்போது அப்பவும் இதே போன்று தமிழகம் வஞ்சிக்கப்பட்டு கொண்டுதான் இருந்தது. ஆனால் அப்போது அமைச்சர் பதவிகள் இருந்த ஒரே காரணத்தினால இந்த வஞ்சிக்கப்படுகின்ற கோஷம் என்பது இல்லாமல் இருந்தது. இன்னைக்கு மத்திய அரசுல உங்களுக்கு பங்கு இல்லை அப்படின்றதுனால இந்த விஷயங்கள்லாம் தெரியுது. நாளைக்கே மத்திய அரசுல பங்கு வந்துட்டுனா இது எல்லாமே மறந்து போயிடும். அதனால் என்னுடைய கேள்வி, இல்ல மத்திய அரசுல பங்கு இருந்தா தான் கேட்கணும், பங்கு இல்லைன்னா கேட்க கூடாது அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணீங்கன்றது ஒரு யதார்த்தமான கேள்வி. அவ்வளவுதான். இருக்கும்போது இப்ப ரயில்வே பட்ஜெட் பத்தி சொல்றாரு. யூபிஏ சர்க்கார் விட்டுட்டு போகும்போது 600 கோடியா இருந்த வருடத்திற்கான தமிழகத்திற்கான ரயில்வே பட்ஜெட் கடந்த ஆண்டு 7000 கோடி ரூபாய் என்றால் கிட்டத்தட்ட எவ்வளவு சதவீதம் உயர்வுன்னு நீங்க பாத்துக்கோங்க. அனைத்துமே நம்ம கம்மியா வாங்கியிருக்கோம் சொல்றது வந்து ஒரு பார்வை. இரண்டாவது, நீங்க ஒவ்வொரு ஸ்கீமாக நீங்க பைஃபர்கேட் பண்ணி போகும்போது தமிழகம் எந்த வகையிலும் வஞ்சிக்கப்படவில்லை அப்படின்றது எங்களுடைய பார்வையை எடுத்துக்கிறேன். திரு கான்ஸ்டன்ட் ரவீந்திரன், இங்க மாநில அரசு மீது, தமிழ்நாடு அரசு மீது இருக்கக்கூடிய புகார்களை, குற்றச்சாட்டுக்களை திசை திருப்புவதற்கும் மடைமாற்றுவதற்கும் மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்யல, பாரபட்சம் காட்டுகிறதுங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க அப்படிங்கிற. இது வந்து ஒரு நிதிநிலை அறிக்கையின் மீதான புள்ளி விவரத்தோடு பேசக்கூடிய விஷயம். இதில் அரசியல் பேச முடியாது. இதை வந்து நிதியமைச்சர் வந்து இந்த எல்லாருக்கும் தெரியும், அந்த ஒரு முதல்ல வந்து ஒரு பட்ஜெட் போட்டிருப்போம், அப்புறம் ரிவைஸ்டு பட்ஜெட் போடும்போது அதனுடைய காரணங்களை அவர் விளக்குகிறார். அதில் அவர் சொல்லி இருக்கிறது வந்து 7% எப்போ குறைஞ்சிருக்கு, படிப்படியாக நீங்கள் குறைச்சிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா 2014 எங்களுக்கு எத்தனை சதவீதம் இருந்தது, இப்போ எப்படி குறைஞ்சிருக்கு, அதுதான் தேவை. நீங்கள் வந்து 2014 வரைக்கும் நாங்கள் வாங்கிட்டு இருந்த பெர்சன்டேஜ் இப்போ இல்லை, 3% குறைஞ்சிருக்கு. 3% குறைஞ்சதுனால தான் 2.63 லட்சம் கோடி எங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இருக்கா உங்கள்கிட்ட புள்ளி விவரம் இருக்கா? தென்னரசு அவர்கள் நிதியமைச்சர், அவர் கையில் வச்சுக்கிட்டு பேசுகிறார். அதை விட வரிசையாக சொல்லணும்னா வரி பகிர்வில் நிலுவை அந்த 2.83 லட்சம் கோடி, மெட்ரோ ரயில் திட்டம் நம்ம வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஒன்றிய அரசு தர வேண்டிய 9800 கோடி ரூபாய் இன்னைக்கு வரைக்கும் தரல. ஏன் தரல?